அமெரிக்காவுடனான வரி பேச்சுவார்த்தையில் பூமிபுத்ரா கொள்கைகள் விட்டுக் கொடுக்கப்படாது, அன்வார் திட்டவட்டம். ரோன் 95 மானிய செயல்முறை இன்னும் மதிப்பாய்வில் உள்ளது, மக்கள் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கும் மலேசிய அரசு. டாக்டர் குமரன் வேலுவின் தையும் மெய்யும் நூல் வெளியீட்டு விழா, விவாதங்களுக்கு விடையளிக்கும் அற்புத நூல். சிறுவன் ஜெயின்ராயனை புறக்கணித்த குற்றச்சாட்டு, தற்காப்பு வாதத்திற்கு தயாராகும்படி தாயாருக்கு உத்தரவு. மலாயா பல்கலைக்கழக 2005-2006 மாணவர்களின் 20ஆம் ஆண்டு சங்கமம். அமெரிக்காவுடனான வரி விதிப்பு பேச்சுவார்த்தைகளின் போது மலேசியா தனது பூமிபுத்ரா கொள்கையில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பொருளாதார வல்லரசுடனான வர்த்தக மற்றும் முதலீட்டு உறவுகளை மலேசியா எப்போதும் மதிக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தைகளில் தெளிவான எல்லைகள் அல்லது சிவப்பு கோடுகள் இருக்க வேண்டும் என்பதில் புத்ராஜயா உறுதியாக உள்ளது என அவர் தெரிவித்தார். இது குறித்து அமைச்சரவை பலமுறை விவாதித்துள்ளது. ஆனால் எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு உள்ளது. இதனால் வரக்கூடிய ஆபத்துகளை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என அன்வார் கூறினார். எங்கள் நாட்டின் தேசிய கொள்கைகளில் தலையிடாதீர்கள் என்பதே அந்த சிவப்பு கோடு என பிரதமர் தெளிவுபடுத்தினார். பூமிபுத்ரா கொள்கை பாராபட்சமானது என்பதே அமெரிக்காவின் வாதம். ஆனால் அது பாராபட்சம் என மலேசியா நினைக்கவில்லை. ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்கு நாடும் மக்களும் ஆதரவாக நிற்பதாக புத்ராஜயாவில் பிரதமர் துறையின் மாதாந்திர கூட்டத்தில் அன்வார் கூறினார். எனவே அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளின் போது உள்ளூர் நிறுவனங்களுக்கான கொள்முதல் மற்றும் வாய்ப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருப்பதாக நிதி அமைச்சருமான அவர் கூறினார். சந்தையை விரிவுபடுத்துவதற்காக சீனா மற்றும் ஆசியான் உறுப்பு நாடுகள் உள்ளிட்ட பிற நாடுகளுடனான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் அதே வேளையில் மலேசியா தனது தேசிய நலன்களை உறுதியாக பாதுகாக்கும் என்றார் அவர். மலேசிய பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மலேசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. இந்த வரி ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வரவிருக்கிறது. நகர மிலான் மக்களே, உங்களுக்காக வருகிறது GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் நகர மிலான் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 23 இருந்து 27 ஜூலை ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர மிலான் ஆப்போசிட் ஆஃப் KTM ஸ்டேஷன். ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், லட்சக்கணக்கான பொருட்கள், ஷாப்பிங் செய்ய, ஃபன் பண்ண, என்டர்டெயின்மெண்ட் நாள்தோறும், பாலிவுட் காலிவுட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். நான் ஸ்டாப் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர மிலான் வில். ரோன் 95 மானியத்தை இலக்காக கொண்ட அமலாக்கங்களை அரசாங்கம் இன்னும் செம்மைப்படுத்தி வருகின்றது என்றும் இதனால் அது ஒட்டுமொத்த மக்களையும் அது பாதிக்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டீசல் மானியங்களை இலக்காக கொண்ட கொள்கைகள் விற்பனை மற்றும் சேவை வரியின் SST வரம்பை விரிவுபடுத்திய பிறகு சரி செய்தல் மற்றும் மறுபரிசீலனை செய்யும் நடவடிக்கைகளை அரசாங்கம் தீவிரப்படுத்தும் என்று பகிரப்பட்டுள்ளது. மானியத்தை செயல்படுத்துவதற்கான காலக்கெடு முன்னர் கோடிட்டு காட்டப்பட்டிருந்தாலும் மக்களை மேலும் சுமைப்படுத்தாமல் இருக்க அரசாங்கம் அந்த திகதியை ஒத்திவைத்துள்ளது என்று தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் எந்த ஒரு பொருளாதார கொள்கை மாற்றங்களும் அவசரமாக செயல்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய இடம், புதிய தோற்றம், புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ், புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப், மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா. உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா. 30 ஜூலை தொடக்கம் 3 ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோபார்வில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட் ஃபெஸ்டிவல், சாரி ஃபெஸ்டிவல், டிவைன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு. Get ready for shopping expo in Top and Shopping Center ஜோபார்வில்.
நேற்று தலைநகரில் இருக்கும் மாய்காவி நேதாஜி மண்டபத்தில் மலேசிய தமிழ் அமைப்புகள் பேரவையின் ஆதரவோடு நாடறிந்த எழுத்தாளர் டாக்டர் எம் குமரவேலுவின் தையும் மெய்யும் நூல் தான்சி டத்து நடராஜா தலைமையில் வெளியீடு கண்டுள்ளது. காலத்தின் தேவைக்கேற்ப வெளிவந்த இந்நூலை டத்துஸ்ரீ எம் சரவணன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியீடு செய்து வந்திருந்த மக்களுக்கு தனது கையாலே நூலை எடுத்து வழங்கியுள்ளார். மிகப்பெரிய முயற்சி சார், நல்ல ஒரு முயற்சி, ஒரு மிகப்பெரிய வரலாற்று புதிவு. சித்திரை மாசம் அதால் மணி அடிக்கிறதும் அப்புறம் தை மாசம் அங்கே போய் மணி அடிக்கிறதும் இருக்க மாட்டார். என்னை பொறுத்தவரை தமிழ் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தை முதல் நாளே தமிழருடைய. ஆனால் நீங்கள் சொன்னது போல இப்படி ஒரு புத்தகத்தை எழுதியதற்கு நன்றி. இது இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இல்லைன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக எழுதுவதற்கு வரலாற்று எந்த பக்கங்களையும் இடம் கிடையாது. ஆனால் மிக மிக அவசியம் என்ன அப்படின்னா எழுதுறது பெருசு. எழுதி இந்த மண்டபத்தில் ஏறப்படி ஒரு 100 பேர் மேல இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாம் தை முதல் நாளை ஏற்றிக்கிட்டோம். இவங்களுடைய புத்தகத்தை 5 காசு புரியும். இது வெற்றி அடைய வேண்டும் என்றால் நிறைய தலைப்பு இருக்கிறது. இது வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த புத்தகம் யாரை போய் சேர வேண்டுமோ அதை போய் சேர. எழுதுவது பெரிய முக்கிய விஷயம் இல்லை, எல்லாரும் எழுதலாம். ஆனால் சொன்னது சென்று சேர்ந்ததா என்று பார்ப்பதுதான். நம்முடைய தலைமுறையை அப்படி பார்க்க ஒரே ஆள் பாரதியார் மட்டும்தான். தையும் மெய்யும் என்கின்ற மெய்யான நூல் சொன்னது சென்று சேர்ந்ததா என்பதை உறுதி செய்வதற்கு இந்த மண்டபத்துக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு கரங்களிலே இது சென்று சேர்வதற்குரிய முயற்சியை ஒரு குமரவேல் மட்டுமல்ல, இந்த மண்டபத்தில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் மேற்கொள்ள வேண்டும். இந்நிகழ்வில் சிறப்பு வருகையாளராக முன்னாள் துணை அமைச்சர் தான்ஸ்ரீ கே குமரன், தமிழ் அமைப்புகளின் பேரவை தலைவர் திரு எஸ் பாண்டியன், நூல் ஆய்வாளர் திரு எம் கோபாலன் தமிழரசு மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் இந்நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். நூல் வெளியீடு மட்டுமல்லாமல் தமிழ் பெரும் மக்கள் சிலருக்கும் இந்நிகழ்வில் சிறப்பு செய்யப்பட்டுள்ளது. அதில் முனைவர் மனோன்மணி, மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் ராஜேந்திரன் பெருமாள், ஐயா திருமாவளவர், CM அண்ணாதுரை மற்றும் திரு தர்மலிங்கம் ஆகியோரும் உள்ளடங்குவர். பல காலமாக மலேசிய நாட்டில் தமிழரின் புத்தாண்டு தொடர்பான சர்ச்சைகளுக்கும் விவாதங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இப்புத்தகம் வெளிவந்துள்ளதென்றும் பலரின் வினாக்களுக்கு இது விடையளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நூல் எழுதுவதற்கு எனக்கு ஏறக்குறைய 2 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. இந்த நூலை அதுவும் தமிழில் தையும் மெய்யும் என்ற தலைப்பு கேட்டாலே உங்களுக்கு நன்றாக தெரியும். இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியாகத்தான் மலேசியாவில் இருக்கிறது. இன்றைக்கு தமிழர்கள் பிளவுபட்டுக்கிறார்கள். தமிழர்கள் சிலர் தை மாதத்தில் புத்தாண்டையும் சிலர் சித்திரை மாதத்தில் தமிழ் புத்தாண்டையும் கொண்டாடுகிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? உண்மையிலேயே தமிழ் புத்தாண்டு தையிலா அல்லது சித்திரையிலா என்ற ஒரு சர்ச்சை சில காலமாக மலேசியாவிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இது குறித்து உண்மையாலே ஒரு ஆய்வை மேற்கொண்டு உண்மையிலேயே தமிழ் புத்தாண்டு எப்பொழுது, சித்திரையில் தமிழ் புத்தாண்டா, தையில் தமிழ் புத்தாண்டா, ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கிறதா என்பதை குறித்து நான் ஒரு ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வின் பொருட்டு நான் தமிழ்நாட்டிற்கு சென்று தமிழ்நாட்டிலே கள ஆய்வு மேற்கொண்டேன். கிராமங்களுக்கு போய் கிராமங்களில் மக்கள் எப்படி பொங்கல் கொண்டாடுகிறார்கள், ஏன் பொங்கலான தை அன்றைக்கு தமிழ் புத்தாண்டு என்று அங்குள்ள மக்கள்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு தான் எனக்கு சில விவரங்கள் தெரிய வந்தது. அங்குள்ள மக்கள் தையை தான் தங்களுடைய புது வருடமாக, ஆண்டின் தொடக்கமாக கொண்டாடுகின்ற உண்மை எனக்கு தெரிய வந்தது. ஆகவே என்னுடைய ஆய்வின் வழி நான் என்ன தெரிந்து கொள்கிறேன் என்றால், இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் இந்துக்கள் சித்திரையை இந்து புத்தாண்டாக கொண்டாடலாம். இந்து, கிறிஸ்துவர், முஸ்லீம் என்ற 3 மதத்துக்காரர்களும் தை மாதத்தில் வருகின்ற இந்த தை பொங்கலை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடலாம் என்ற ஒரு நிலைப்பாடை நான் எடுத்திருக்கின்றேன். மேலும் மலேசிய தமிழர்களுக்கு நல் வழிகாட்டியாகவும் அவர்களை ஒருமித்த சிந்தையுடன் செயலாற்ற செய்யவும் டாக்டர் குமரவேலுவின் தையும் மெய்யும் நூல் நிச்சயம் துணை புரியும். ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட 6 வயது சிறுவன் ஜெயின்ராயின் அப்துல் மாத்தேன் 2023ஆம் ஆண்டு மரணமடைந்தது தொடர்பில் குழந்தை புறக்கணிப்பு அல்லது அலட்சியம் மீதான குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ள அச்சிறுவனின் தாயார் இஸ்மானிலா அப்துல் மனாஃப் தற்காப்பு வாதத்திற்கு தயாராகும்படி நீதிபதி டாக்டர் ஷலிதா வர்னோ உத்தரவிட்டுள்ளார். ஜெயின் மரணம் தொடர்பான குழந்தை புறக்கணிப்பு குற்றச்சாட்டில் தனது தரப்பு வாதத்தை முன்வைக்க இஸ்மானிராவுக்கு செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. 30 வயதான இஸ்மானிராவுக்கு எதிரான குற்றச்சாட்டிற்கான முகாந்திரத்தை அரசு தரப்பு வெற்றிகரமாக நிரூபித்துள்ளதால் தற்காப்பு வாதம் புரியும்படி செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ஷலிதா தீர்ப்பளித்தார்.
குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான வழக்கில் அரசு தரப்பு முதன்மையான முகாந்திரத்தை வெற்றிகரமாக நிரூபித்துள்ளதை நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது. சிறார் சட்டத்தின் பிரிவு 31(1)(a)ன் கீழ் குற்றச்சாட்டிற்காக தனது தரப்பு வாதத்தை முன்வைக்குமாறு இஸ்மானிரா கேட்டுக்கொள்ளப்படுகிறார் என்று நீதிபதி தெரிவித்தார். Kemeriahan perpaduan Madani kini kembali. Pelbagai aktiviti menarik menanti anda. Persembahan artis, pameran dan perkampungan etnik, jualan Madani, Food Unite, 50% diskaun saman PDRM, sukan rakyat dan macam-macam lagi. Ayuh ke sambutan Minggu Perpaduan Peringkat Kebangsaan pada 17 hingga 20 Julai 2025 di Perkarangan Stadium Negeri Batu Kawan, Pulau Pinang. Masuk adalah percuma, sama-sama raikan harmoni dalam kepelbagaian. மலாயா பல்கலைக்கழக 2005-2006 கல்வியாண்டு மாணவர்களின் 20ஆம் ஆண்டு ரியூனியன் ஒன்றுகூடல் நிகழ்ச்சி அண்மையில் பூச்சோங்கில் நடைபெற்றது. 2 தசாப்த கால பகிரப்பட்ட வரலாற்றையும் முன்னாள் மாணவர்களிடையே நீடித்த பிணைப்புகளையும் கொண்டாடுவதற்குமான ஒரு மாலை பொழுதாக அந்நிகழ்வு அமைந்தது. இம்முறை நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்றது ஊக்கமளிக்கும் வகையில் இருந்ததாக ஏற்பாட்டாளரும் முன்னாள் மாணவருமான முகுந்தன் பொன்னையா வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். நம்மலாம் திருப்பி சந்திக்கணும், ஒன்று கூடணும் அப்படின்னு இந்த முயற்சியில் ஒரு முயற்சியை நம்ம செஞ்சோம். ஸோ அதோட பலனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 70 பேர்கிட்ட நம்மளால் இங்கே கேதர் பண்ண முடிஞ்சு. இவங்க எல்லாமே என் பேச்சில் படித்தவங்க, நம்ம ஒன்றா அந்த பல்கலைக்கழகத்தில் ஸோ அப்போ இந்த முயற்சி முதல்ல மேற்கொள்ளும் போது நான் ஒரு ஆளையாக நான் அணுகினேன், காலேஜ் எல்லாத்தையும் அணுகினேன். அப்போ நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஆதரவு கொடுத்தாங்க யாருமே கஷ்டம் அப்படிலாம் எதுவுமே சொல்ல, பட் எல்லாரும் எதிர்பாராத ஆதரவு கூட நமக்கு நிறைய கொடுத்தாங்க. இது போன்ற நிகழ்வுகளில் பழைய நண்பர்களை சந்திக்க கிடைத்த வாய்ப்பு குறித்து முன்னாள் மாணவர்களில் சிலர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 20 இயர்ஸ் ஆனிவர்சரியாக செய்யலான்னு பிளான் பண்ணோம். முதல்ல எல்லாரும் இதுக்கு சரியான கமிட்மெண்ட் கொடுப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் ஒன்ஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இதில் நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைச்சி. ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி ப்ரோக்ராம் இதுக்கப்புறம் கண்டினியூஸ்லி செய்யணுன்றது எங்களோட ஆசை. ஆக்சுவலி நம்ம எல்லாமே எல்லாம் கனெக்டட் தான் பை ஃபோன் அண்ட் தென் ஃபேஸ்புக்கில் சரி இன்ஸ்டாகிராம்லும் சரி இருக்கிற சோஷியல் மீடியா அது ஒரு அட்வான்டேஜ். பட் இப்போ நேரடியாக மீட் பண்ணுறப்ப அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாமே சேர்ந்து ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோமே, எல்லாமே சேர்ந்து படித்து அந்த நினைவுகளெல்லாம் கண்டிப்பாக வருது. இந்த மாதிரி ஒரு மீண்டும் தொடரணும்னு ஆஃப்கோர்ஸ் நான் மனசார வேண்டிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 20 இயர்ஸ் இன்றைக்கி நாங்கள் எல்லா ஃப்ரெண்டும் ஒன்றா மீட் பண்ணுறோம். ஸோ அப்பப்போ சில இடத்துல மீட் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்சதில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் செய்யும்போது நம்மளோட பழைய நண்பர்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இன்னும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஒரு சுமூகமான ஒரு நிலையில் அவங்களோட வளர்ச்சியும் நம்மளோட வளர்ச்சியும் நம்ம பார்த்து கொள்ள முடியுது. ரொம்ப நாள் கழித்து வந்ததுலேருந்து பேசி முடிக்க முடியல. அவ்வளோ கதைகள், அவ்வளோ ஒரு பழைய மெமரிஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ பேசினா இன்னைக்கு ஃபுல்லாக கூட பேசிகிட்டு இருக்கலாம். சுமார் 70 பேர் இதில் பங்கேற்று அளவலாவி பழைய நினைவுகளை அசை போட்டனர், தங்களின் நட்பை பாராட்டினர்.